Hellcat. Dear student, 1.4.3 Kramer rules. நம்ம Kramer rules வந்து ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். இதில் எக்ஸாம் சம் பார்த்துருக்குறோம். ஸோ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம். அடுத்து ஃபிஃப்த்து சம் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் சம் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 1.4 அந்த செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இன் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 1 mark is awarded for every correct answer, while 154 marks is deducted for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? So, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100 questions இருக்கு. 100 questions. ஸோ ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆகிடுச்சுன்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ ராங் ஆன்சராக இருந்தால் நினைச்சாங்க 1/4 டிடெக்ட் பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. 1/4 மைனஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாரு? 80 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ என்ன கொஸ்டின் கேட்காங்க? ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி? எத்தனை கொஸ்டின் கரெக்டாக இருக்கிறாரு? ஏன்னா அவர் வந்து 80 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. 100 கொஸ்டின்ஸ் 80 மார்க் வாங்கியிருக்காரு. 100 கொஸ்டின்ஸு. ஸோ ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 மார்க்கு. ஸோ அது ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு கொஸ்டின் ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 1/4 மார்க்ஸ் டிடக்ட் பண்ணிடுறாங்க, மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. அப்போ நான் ஃபர்ஸ்ட் எழுதணும், லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்ட்லி அண்ட் இன்கரெக்ட்லி. ஸோ கரெக்ட்லி எக்ஸ், இன்கரெக்ட்லி ஒய். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் என்ன பண்றீங்க? எக்ஸ் மைனஸ் 1/4. ஸோ ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதியாச்சுன்னா 1 மார்க்கு. ஸோ ராங்காக எழுதியாச்சுன்னா மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 80 மார்க். ஸோ அவர் வாங்கினது 80 மார்க். ஸோ கொஸ்டின் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அவர் காட் 80 மார்க்ஸ். அப்போ நம்ம என்ன பண்றோம்? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ கரெக்ட் ராங் ஆன்சர் பிளஸ் correct answer plus wrong answer equal to 100 marks. So correct answer 1 mark. So wrong answer minus 1/4 equal to 80 marks. படிச்சோம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க? how many questions did he answer? இது எத்தனை क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பார்க்கணும். மொத்தம் 100 questions, 80 மார்க் அவர் எடுத்திருக்காரு. got 80 marks. அப்போ how many questions did he answer correctly? அப்போ x plus y equal to 100, x minus 1/4 y equal 1/4 y equal to 80. First, to find delta. So delta equal to the coefficient of x and y. The coefficient of x 1 coefficient of y 1 minus 1/4. So cross multiply பண்ணா minus 1/4 minus 1. Minus 1/4 minus 1 equal to minus 5/4. So delta not equal to 0. Delta not equal to 0. So already சொல்லிருக்கோம். So if delta equal to 0, the Kramer rule cannot be applied. So delta not equal to 0. Going to find delta x. So delta x equal to already சொல்லிருக்கேன். delta x னு வரும்போது x ரிமூவ் பண்ணிடுங்க. அதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அதில் ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 180. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வேல்யூ அதான் 1 minus 1/4. நீங்கள் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா minus 100/4 minus 80. ஸோ 100/4 25. 1 4s are 25. 25 4s are 100. Minus 25 minus 80 equal to minus 105. To find delta y. So delta y equal to delta y னா y ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன ஃபிட் பண்ணணும். ஸோ x வேல்யூ அதுதான் 1 y வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு 100 80. கிராஸ் பண்ணோம்னா 80 minus 100 equal to minus 20. By Kramer rule. பாருங்க நமக்கு டெல்டா x டெல்டா y
ஒரு கொஸ்டின் இருக்கு, ஏன் நம்ம டெல்டா இசட் கண்டுபிடிக்கல? நமக்கு வந்து என்ன இருக்கு, 2 வேரியபிள், இதுல 2 வேரியபிள் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ 3 வேரியபிள்னா 3 ஈக்குவேஷன்ஸ். ஸோ 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கோம், நம்ம அந்த டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டு ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் யூசிங் கிரேமர் ரூல். ஸோ அப்போ கிரேமர் ரூல் நீங்க யூஸ் பண்றீங்க. எப்படி யூஸ் பண்றோம், எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. So delta x is minus 105, delta is minus 554 equal to minus 105 by minus 5 by 4. So minus cancel and 105 into the 4 numerator வரும்போது 105 into 4 by 5. So 1 5s are 21 5s. So 21 5s are 105 into 4. About 24 into 21 into 4 equal to 84. So x value 84 and find y value. Y equal to delta y by delta. But delta y equal to minus 20 by delta is minus 5 by 4. So minus cancel and 20 by 5 by 4. So on the 4 numerator வந்துரும். But 20 into 4 by 5. 1 5s are 4 5s are 20. So 1 4. 4 into 4 4 4s are 16. So delta value is 84. Delta y x value 84, y value 16. So இப்போ இந்த question கவனிக்கணும். How many questions did we answer correctly? So அவங்க 80 marks நம்ம ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. So number of questions 100. அப்போ எத்தனை கொஸ்டின் வந்து அவர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ கரெக்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இது எக்ஸ். அப்போ எக்ஸ் வேல்யூ and a student has answered 84 questions correctly. ஸோ அவர் 84 questions கரெக்ட்லியா எடுத்திருந்தா மட்டும்தான் அவருக்கு என்ன எவ்வளோ மார்க் வாங்க முடியும், 80 மார்க்ஸ் எடுக்க முடியும் வாங்க முடியும். ஸோ ஒரு கொஸ்டின் இப்போ பாருங்க 84 கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். இது 16 மார்க்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா ராங் ஆன்சர். ஏன்னா 16 மார்க் என்ன வச்சிருக்காங்க, நம்ம வந்து அதை மைனஸ் பண்ணிடுறோம். அதான் போடுங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. ஸோ கரெக்ட் 84 மார்க்ஸ். ஸோ ராங் என்ன இருக்கும் 16 மார்க். அதான் நமக்கு என்ன இருக்கு ஆன்சர் லாஸ்ட். Hence a student has answered 84 questions correctly. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் ஆன்சர் 100 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ் வருங்கிறது எனக்கு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணுறாரு. அதில் ஸோ கரெக்ட் ஆன்சர் இருக்கும், ராங் ஆன்சர் இருக்கும். ஸோ அப்போ ராங் ஆன்சர் ப்ளஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 80, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100. அப்போ என்ன சொல்லுங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. ஸோ கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் இப்போ அடுத்த செகண்ட்ல என்ன பண்ணுறோம், இப்போ தான் நீங்கள் இந்த லைன் வரணும் பாருங்க. 1 மார்க் இஸ் அவார்டட் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். அது 1x. 1/4 மார்க்ஸ் இஸ் டிடக்டட் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் நம்ம நினைச்சிடும் மைனஸ் 1/4. 1/4 மைனஸ் பண்ணுறோம், டிடக்ட் மைனஸ். இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 80. ஸோ நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் வந்து இதை சால்வ் பண்ணுறது யூஸிங் கிரேமர் ரூல். கிரேமர் ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் அதாவது கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் என்னங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ. எஸ் ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 1.4 பார்க்குறோம். அதில் 4th sum. A piston can be filled 10 minutes using both pumps A and B simultaneously. However, pump B can pump water in or out at the same rate. If pump B is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. How long would it take each pump to fill the tank by itself? So the question பாருங்க, a piston can be filled 10 minutes. ஒரு piston வந்து நினைச்சோம் 10 minutes ல fill ஆகிரும்.
யூசிங் போத் பம்ப் ஏ அண்ட் பி. ஏபிங்கிற ரெண்டு பம்ப் மூலமா நீங்க ஒரு டேங்க் என்ன செய்யலாம், ஃபில் பண்றீங்க. அது ஒரு ஃபிஷ் டேங்க். அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணும்போது கரெக்டாக 10 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணிடலாம். ஸோ போத் ஏ பி, ஏபிங்கிற ரெண்டு பம்ப்ல இருந்து என்ன செய்யணும், ஆமாம் அந்த டேங்கை நம்ம என்ன செய்யலாம், ஃபில் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், however pump B can pump water in or out at the same rate. If pump B is, ஆனால் B மட்டும் என்ன ஆயிட்டுன்னா run in reverse. பம்பு B மட்டும் என்ன செய்யல, அந்த வாட்டர் வந்து டேங்க் உள்ள போகாம நைட்டு வெளியே வந்துட்டு then the tank will filled in 30 minutes. அதனால நைட்டு பம்பு A உள்ள அந்த வாட்டர் மட்டும்தான் டேங்க் உள்ள போகுது. B உள்ள வாட்டர் வந்து ஏதாவது உள்ள போகாம வெளியே வருது. ஏன்னா பம்பு B can pump water in and out same rate. ஒரே நேரத்தில் என்னாவது உள்ளேயும் போகும், தண்ணி வெளியே வரும், இப்படி இருக்கும். ஆமா, அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்காங்க, how long would it take each pump to fill the tank by itself? ஸோ ஒவ்வொரு பம்புமே இண்டிவிஜுவலா அது ஃபில் பண்றதா இருந்தா, இப்போ டேங்க் வந்து ஏயோ அல்லது பம்பு பி ஏதாவது ஒன்று மூலமா ஃபில் பண்ணணும்னா எவ்வளவு டைம் எடுக்கும், பம்பு ஏ மூலமா எவ்வளவு டைம் நமக்கு ஆகும், பி மூலமா டைம் எவ்வளவு ஆகுங்கிறதா கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சொல்யூஷன். Let A and B pump take X and Y minutes to fill up the tank. So pump A, B வந்து இருந்துச்சுன்னா A மூலமா X minutes ஆகும், B மூலமானா Y minutes ஆகும் அதை டேங்கை ஃபில் ஆகிறதுக்கு. எப்போ அப்படின்னு சொன்னா இட்ஸ் தனித்தனியா வந்து என்ன செய்யணும், அதை ஈச் பம்ப் டு ஃபில் டு டேங்க் பை இட் செல்ஃப். ஸோ தனித்தனியா அது ஃபில் பண்றதா இருந்தா டேங்க் ஏக்கு X minutes, டேங்க் பிக்கு Y minutes ஆகும். பாருங்க, in 1 minute A can fill up 1 by X tank. In 1 minute B can fill up 1 by Y tanks. So A 1 by X tank 1 minute second. இங்க 1 minutes பாத்தீங்கன்னா can fill up 1 by X tank. In 1 minute B can fill 1 by Y tank. D1 1 by X plus 1 by Y equal to 1 by 10. ஆல்ரெடி நம்ம 1.3ல உள்ள சம் மெத்தட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது மாடல் சம் இருக்கு, இங்க பாருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சம் இருக்குது. 1 by X plus 1 by Y equal to 1 by 10. 1 by X ஃபில் பண்ற டேங்க் ஃபில் பண்ற 1 by X plus 1 by Y 1 by 10 and 1 by X minus 1 by Y. நீங்க கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 10 மினிட்ஸ்ல யூசிங் போது A and B ரெண்டு பம்ப்ல இருந்து நீங்க என்ன செய்யணும் வரணும் அப்படின்னா 10 மினிட்ஸ் ஆகும். இதே இது வந்து பம்பு ஏல வந்து கரெக்டா என்ன செய்யும், வாட்டர் வந்து டேங்க் போகும். ஆனா பில உள்ள வாட்டர் வந்து டேங்க்ல போகாம இருக்கும். இப்போ வந்து டைம் ஆகுது 30 மினிட்ஸ் ஆகுது அந்த டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு. அப்படின்னா நமக்கு அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இது ரெண்டையும் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணுங்க. 1 by X plus 1 by equal to 1 by 10, 1 by Y 1 by X minus 1 by Y equal to 1 by 30. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே உங்களுக்கு எப்படி இருக்குது, போத் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ ஃப்ராக்ஷன்ல இருந்து அதை நினைச்சணும் நாட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் நினைச்சிருங்க 1 by X கேபிட்டல் X 1 by Y கேபிட்டல் Y. இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா X plus capital X plus capital Y equal to 1 by 10, capital X minus capital Y equal to 1 by 30. Solving 1 and 2. First delta. Delta equal to, so delta is equal to the coefficient of X and Y. X 1 1, Y minus 1, sorry plus 1 minus 1. So cross multiply minus 1 minus 1 minus 2 not equal to 0. X. So delta X equal to X என்ன செய்யணும், remove பண்ணிட்டு 1 by 10 1 by 30 அடுத்து 1 1. நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை minus 1 by 10 minus 1 by 30. Take LCM in denominator. About 10 30 10 30 LCM, the LCM of 10 30 is 30. அப்போ 30 in LCM எடுத்தீங்கன்னா 10 30ல 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ minus 3 minus 1. அப்போ minus 4 by 30 டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், minus 2 by 15 minus 2 by 15. So 2 2s are 15 2s are அப்போ என்ன இருக்கும் minus 2 by 15.
and to find delta y. So delta y equal to delta y and remove பண்ணிட்டு constant value எல்லாம் fill பண்ணிருங்க. So coefficient of x okay. அப்போ 1 1 by 10 1 by 30. அப்போ cross multiply 1 by 30 minus 1 by 10. So take LCM of 30 10 is 30. அப்போ 30 1 times. So 10 3 times. அப்போ 1 minus 3. அப்போ 1 minus 3 by 30 minus 2 by 30. அப்போ minus 2 by 30 equal to minus 1 by 15 by using Kramer rule. So Kramer rule use பண்ணுங்க. Capital X equal to delta x by delta. So delta x value is minus 2 by 15. Delta is minus 2. So minus cut ஆயிரும். அப்போ 2 by 15. 2 into 2 by 2 into 15. 2 cancel ஆயிரும். Minus plus 1 by 15. Y equal to delta y by delta. Delta y is minus 1 by 15. Delta is minus 2 equal to 1 by 30. Last result. X, y equal to capital X, capital Y equal to 1 by 15, 1 by 30. So taking reciprocal. X, y equal to 15, 30. Hence, pump A and B fill the tank by 15 minutes and 30 minutes. So, respectively. So, pump A மூலமா 15 minutes அப்படின்னா tank full ஆயிரும். பம்ப் B மூலமான 30 minutes ஆகும். சரிங்களா? அந்த இந்த क्वेश्चन நீங்க கரெக்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். How long would it take each pump to fill the tank by itself? So, hence, pump A and B fill the tank by 15 minutes and 30 minutes respectively. Thank you. Student, exercise 1.4 பார்க்கிறோம். Exercise 1.4ல tag sum. So, இதுல இருக்க எல்லா சம் இந்த exercise 1.4ல இருக்க எல்லா சம்மே எனக்கு வேணும் using Kramer rule. நீங்க Kramer rule யூஸ் பண்ணி தான் இதுல இருக்க எல்லா சம்மும் நீங்க என்ன செய்யணும் புட் பண்ணணும். உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல பார்த்தாலும் பிராக்கெட்ல கொடுத்துப்பாங்க. என்ன பண்ணுவாங்க using Kramer rule to solve the problem அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க கரெக்டா என்ன செய்யணும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த tag sum என்ன கொடுத்துட்டு பாருங்க. A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? ஒரு chemist என்ன பண்றாரு? Has one solution which is 50% acid, another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? அவர் என்ன பண்ணணுமா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இது A, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். இது A. செகண்ட் சொல்யூஷன் B. இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல 50% ஆசிட் இருக்கு. ஸோ செகண்ட் சொல்யூஷன்ல என்ன இருக்குது 25%. ஸோ 25% ஆசிட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 10 liters of 40% ஆசிட் வரணும். ஸோ சொல்யூஷன் A 50% acid. Solution B has 25% acid. So நீங்க மிக்ஸ் பண்ணி ஃபார்முலா கூட என்ன இருக்கணும் 10 liters. So சொல்யூஷன் A சொல்யூஷன் B. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன செய்றீங்க ரெண்டே ஆட் பண்ணணும். ஆனா என்ன இருக்கணும் 10 liters of a 40% acid அந்த சொல்யூஷன்ல இருக்கணும். ஸோ பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல 50% acid. So second solutionல 25% acid. So நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடிய 10 liters அதுல என்ன இருக்கணும் 40% acid என்ன இருக்கணும். அது மாதிரி நீங்க என்ன செய்யணும் ஃபார்ம் பண்ணணும். அதுல A இருக்கணும் acid A சொல்யூஷன் A B ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா 10 liters இருக்கணும். A B ல இருந்து நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் எடுத்து என்ன செய்யணும் 10 liters ஃபார்ம் பண்ணணும். அந்த ஃபார்ம் பண்றதுல என்ன இருக்கணும் நீங்க மிக்ஸ் பண்ற அந்த சொல்யூஷன்ல 40% ஆசிட் என்ன இருக்கணும். இதான் கண்டிஷன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் let x liters of 50% acid
50% ஆசிட்ல எக்ஸ் லிட்டர்ஸ் நம்ம என்ன எடுக்கணும். இதுல இருந்து எக்ஸ் லிட்டர், இதுல இருந்து ஒய் லிட்டர் நம்ம ஷார்ட்டா கொடுத்தோம்னா இந்த எக்ஸ் லிட்டர் நீங்க என்ன எடுக்கணும். 25% ஆசிட்ல எக்ஸ் லிட்டர், 50% ஆசிட்ல எக்ஸ் லிட்டர், 25% ஆசிட்ல ஒய் லிட்டர். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் 10 லிட்டர்ஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 லிட்டர். ஸோ செகண்ட்ல என்ன பண்ணணும், 50% ஆஃப் எக்ஸ், இது வந்து 50% ஆஃப் எக்ஸ் இருக்கு, அதுக்கு அந்த 25% ஆஃப் ஒய், இந்த நீங்க ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா 40% ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் ஒய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 40% ஆசிட் இருக்கணும். ஸோ 10 லிட்டர்ல என்ன இருக்கணும் 40% ஆசிட் இருக்கணும். அப்படி என்ன பண்ணணும் 50/100x plus 25/100 into y equal to 40/100 into x plus y is 10. Multiplying 100 on both sides, we get 50x plus 25y equal to 400 divided by 25. 2x plus y equal to 16. This equation, it is equation 2. So first equation x plus y equal to 10. Second equation is 2x plus y equal to 16. Solving x and y. First delta, to find delta. So delta is 1124. So 11 delta the coefficient of x and y in equation 1, 2. Our delta equal to the coefficient of x, the coefficient of y in given 2 equation. So cross multiply panna 1 minus 2 minus 1 not equal to 0. So very important, delta not equal to 0. 0. Then the Kramer rule cannot be applied because delta equal to minus 1. Therefore this can be applied Kramer rule. Okay, delta equal to minus 1 and to find delta x. So delta x வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, delta x க்கு x ரிமூவ் பண்ணிடுங்க. x ரிமூவ் பண்ணிட்டு அதுல எதை ஃபிக்ஸ் பண்ணனும், கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்க. 10 16 இங்க வரணும், x க்கு பிளேஸ்ல 10 16. the coefficient of y அது அப்படியே தான் இருக்கணும். இப்போ பாருங்க இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 minus 16 minus 6. delta y equal to y. delta y y வரும்போது என்ன செய்யணும், நீங்க y ஐ ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ x வேல்யூ 1 2 1 2, கான்ஸ்டன்ட் வேல்யூ 10 16. இப்போ கிராஸ் மல்டிப்ளை 16 minus 20. அப்போ 16 minus 20 minus 4 and using Kramer rule. So by Kramer rule x equal to delta x by delta. So delta x is minus 6, delta is minus 1. So minus cancel, x equal to 6 and y equal to delta y by delta. So delta y is minus 4, delta is minus 1, minus cancelled 4, y equal to plus 4. பாருங்க x value is 6, y value is 4. So நீங்க கொஸ்டின் கவனிங்க, 6 liters of 50% acid and 4 liters of 25% acid solutions will be mixed to get 10 liters of 40% of acid solution. இப்போ பாருங்க இதுல மெயினா நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா சொல்யூஷன் A, சொல்யூஷன் B. சொல்யூஷன் இதுல 6 லிட்டர்ஸ் எடுத்துருக்காங்க, 6 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துருக்காங்க. இல்ல இருக்கணும் 5 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துருக்காங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க எடுத்துருக்காங்க 40% ஆசிட் உள்ள சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 40% ஆசிட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் செய்யக்கூடியது நீங்க என்ன பண்றீங்க, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, x லிட்டர் சொல்யூஷன் A ல செலக்ட் பண்ணணும், y லிட்டர்ல இருந்து எடுக்கணும், y லிட்டர் B ல இருந்து எடுக்கணும். ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 10 லிட்டர். ஆனா அந்த xy எவ்வளவுன்னு தெரியாது, அதை நம்ம நினைச்சிருக்கிறோம்
கிரேமர் ரூலை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஸோ நீங்கள் செகண்ட்லி தான் என்ன பார்க்கணும், ஒன் சொல்யூஷன் விச் இஸ் 50%. ஸோ அனதர் சொல்யூஷன் விச் இஸ் 25%. அப்போ என்ன பண்ணணும், இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் இதை தான் நீங்கள் நினைச்சிருங்க, இந்த ரெண்டுல இருந்தும் சூஸ் பண்ணி தான் 40% ஆசிட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இதெல்லாம் இப்போ 50% ஆஃப் எக்ஸ் 25% ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 40% ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து அப்படியே ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க 100 மல்டிப்ளை பண்ணுறீங்க, அடுத்து 25 டிவைட் பண்ணுறோம். நமக்கு டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் பை யூசிங் கிரேமர் ரூல். அப்போ எக்ஸ் 6 ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ 6 பிளஸ் 4 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர்ஸ். அப்போ 10 லிட்டர்ஸில் 40% ஆசிட் இருக்கும். We get 6 liters of 50% acid and 4 liters of 25% acid to be mixed to get 10 liters of 40% acid solution. Thank you.